இந்த லேண்ட் பஜாரோட கம்பெனியோட விஷன் அண்ட் மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவது. ஸோ உயர்த்துவது மீன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் அவங்களுக்கு ஏர்னிங் பண்ணணும். இப்போ வந்து நம்மளுக்கு சேலரி பர்சனாக நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க சேலரி வந்து அவங்களுக்கு 10 தான் கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். அந்த சேலரியை மீறி அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 2 hours 3 hours தான் நான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் சார். இல்லை நான் சாட்டர்டே சண்டே மட்டும் தான் நான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் இருந்துன்னா எனக்கு பெட்டரா இருக்கும். அதுக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னா நம்ம லேண்ட் பஜார்ல அதுக்கு இதுல ஜாயின் பண்றவங்க லேடிஸா இருக்கலாமா, இல்ல 18 வயசு மேல ஆனவங்க இருக்கலாமா, இல்ல எல்லாராலையும் இந்த பிசினஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா சார் அதாவது எல்லாராலையுமே இந்த பிசினஸ் பண்ணலாம். அதாவது இப்பதான் சார் நான் காலேஜ் முடிச்சிருக்கேன், பட் ஆனா எனக்கு நெக்ஸ்ட் பிஜி பண்ணணும், அதுக்கு எனக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கூட எனக்கு பேமெண்ட் இல்லை சார், பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்ல அப்படின்னு இருக்கவங்களும் இருக்காங்க. அவங்களையுமே நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணலாம். இல்ல சார் எனக்கு 60+ ஆயிடுச்சு, வேற எங்கேயும் ஜாப் இல்ல, பட் ஆனா எனக்கு கிரெடிட்ஸ் நிறைய இருக்கு, அதை க்ளோசர் பண்ணணும். ஓகே, ரிட்டையர் ஆனவங்களும் ஜாயின் பண்ணலாம், தாராளமா செய்யலாம். யாரா இருந்தாலுமே லேண்ட் பஜார்ல ஜாயின் பண்ணி கண்டிப்பா லட்சமா சம்பாதிக்க முடியும். ஓகே, அதே நேரம் இப்ப அந்த லேண்ட் பஜார்ல அவங்க ஒர்க் பண்ற அந்த ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அவங்களுக்கு ஃபிக்ஸட் சேலரி, ஃபர்ஸ்ட் டைம் இன் ரியல் எஸ்டேட், ஃபிக்ஸட் சேலரி பிளஸ் இன்சென்டிவ். ஒர்க் பண்ற டைமுக்கு ஓகே, என்னையே எடுத்துக்கோங்க, நான் ஈசிஆர்ல இருக்கேன், என்னால இந்த பிசினஸ் பண்ண முடியுமா? தாராளமா பண்ணலாம் சார். உங்களால டெய்லி 2 hours ஸ்பெண்ட் பண்ண முடியும் சார். இல்ல நான் சாட்டர்டே சண்டே மட்டும் தான் சார் நான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இல்ல சார் நான் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், நான் இதை வந்து ஃபுல் டைமா நான் பண்றேன், எனக்கு ஃபிக்ஸட் சேலரி இருக்கா? இருக்கு சார். அதுக்குமே ஃபிக்ஸட் சேலரி பிளஸ் இன்சென்டிவ் இருக்கு சார். ரியல் எஸ்டேட்னு எடுத்தா லட்சத்தை சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, கோடியில சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. நம்ம லேண்ட் பஜார்ல வந்தா ஒரு நடுத்தர மக்கள்ல 1000 சம்பாதிக்கிறவங்க தான் இப்போ வரைக்குமே இருக்காங்க. அவங்க லட்சத்தை சம்பாதிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். ஏன்னா ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறீங்க. ஹலோ மக்கள், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டில் தமிழும் பார்த்து வந்துருப்பீங்க. ஆமாங்க, நான் ஆன் ரோட்டில் இருக்கேன். இந்த மாதிரி ஆட்டோ இதெல்லாம் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன் ரோட்டில் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் அரக்கோணத்தில் வந்திருக்கேன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த அரக்கோணத்தில் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் யார் போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் பஜார்னு. இந்த லேண்ட் பஜாரில் நம்ம கூட இந்த சைட்டை பற்றி ஃபுல்லாக சொல்கிறது சந்திர ப்ரோ இருக்கார். ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ நம்ம சைட்டை பற்றி சொல்லுங்கள். இந்த சைட்டு யாருக்கான சைட்டு? ஆன் ரோட்லேயே ஒரு பட்ஜெட்டான விலை. இந்த சரௌண்டிங்லாம் தேடி பார்த்தாலுமே இந்த விலையில் கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் சரி, இல்லை வளர்ந்துட்டு வர பிசினஸ்ல நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிற யங்ஸ்டருக்கும் சரி, இதுல ஒரு விஷயம் பண்றதா சொல்லியிருந்தீங்களே, என்ன மாதிரி பண்றீங்க? என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கம்பெனில? பிரதர், நம்ம கம்பெனியோட பேர் வந்து லேண்ட் பஜார். லேண்ட் பஜார்ன்ற கம்பெனி வந்து நம்மளுக்கு சென்னையில அண்ணா நகர்ல இருக்கு. இந்த லேண்ட் பஜாரோட கம்பெனியோட விஷன் அண்ட் மிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவது. ஸோ உயர்த்துவது மீன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் அவங்களுக்கு ஏர்னிங் பண்ணணும். இப்போ வந்து நம்மளுக்கு சேலரி பர்சனா நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க சேலரி வந்து அவங்களுக்கு 10 தான் கேட்டா கொஸ்டின் மார்க் தான். அந்த சேலரியை மீறி அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 2 hours 3 hours தான் நான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் சார். இல்ல நான் சாட்டர்டே சண்டே மட்டும் தான் நான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் இருந்துன்னா எனக்கு பெட்டரா இருக்கும். அதுக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னா நம்ம லேண்ட் பஜார்ல அதுக்கு இருக்கு. ஓகே, அதே நேரம் இப்ப அந்த லேண்ட் பஜார்ல அவங்க ஒர்க் பண்ற அந்த ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அவங்களுக்கு ஃபிக்ஸட் சேலரி, ஃபர்ஸ்ட் டைம் இன் ரியல் எஸ்டேட், ஃபிக்ஸட் சேலரி பிளஸ் இன்சென்டிவ். ஒர்க் பண்ற டைமுக்கு என்ன ப்ரோ சொல்றீங்க? எல்லா இடத்துலையும் ஒரு சேல்ஸ் முடிக்கணும், ஒரு இன்சென்டிவ் தான் அப்படின்னா தான் சேலரின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் ஃபிக்ஸட் சேலரிலாம் இருக்கு. ஆமா, கண்டிப்பா அதுதான் நான் சொன்னேன். இப்ப லேண்ட் பஜார்ன்றது ஒரு நடுத்தர மக்களின் கூட வாழ்வாதாரத்தை உயர்த்துவது. நம்ம ஃப்ரீலான்சருக்குமே வந்து ஃபிக்ஸட் சேலரி பிளஸ் இன்சென்டிவ் கொடுக்குற ஒரே நிறுவனம் லேண்ட் பஜார் தான். ஃப்ரீலான்சரா இப்போ நான் வரேன் உங்க கம்பெனில இந்த லேண்ட் பஜார்ல ஜாயின் பண்றேன்னு வைங்க, இதுக்கு ஜாயினிங் ஃபீஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணுமா? எதுவுமே கிடையாது. எதுவுமே கூட சார். நான் வந்து எனக்கு நிறைய கடன் இருக்கு சார், எனக்கு அடுத்த ஒரு வருஷத்துல என் பொண்ணோட கல்யாணம் இருக்கு சார், எனக்கு இவ்வளோ கிரெடிட்ஸ் இருக்கு, இதெல்லாமே நான் சால்வ் அவுட் பண்ணணும், இவ்வளோ நான் தான் சார் நான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இத்தனை வருஷம் நான் வேலை செய்து பார்த்துட்டேன், எனக்கு எதுவும் ஏர்னிங்ஸ் இல்லை, வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? லேண்ட் பஜார் இருக்காது. ஓகே, இப்போ நான் பொதுவாக கேட்க ரியல் எஸ்டேட்னு எடுத்தா லட்சத்தை சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, கோடியில சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. நம்ம லேண்ட் பஜார்ல வந்தா ஒரு நடுத்தர மக்கள்ல 1000 சம்பாதிக்கிறவங்க தான் இப்போ வரைக்குமே இருக்காங்க. அவங்க லட்சத்தை சம்பாதிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். ஏன்னா இப்ப நடுத்தர மக்களோட விஷயம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, நீங்க நான் இப்ப சொன்ன மாதிரி சேலரி பேஸ் பண்ணி மட்டுமே போயிட்டு இருக்கு. சரி, இப்போ லேண்ட் பஜார் நீங்க அரக்கோணத்துல இங்க போட்டிருக்கீங்க லேண்ட், உங்களுக்கு இதே மாதிரி எத்தனை லேண்டுங்க இருக்கு? ஓகே, என்னையே எடுத்துக்கோங்க, நான் ஈசிஆர்ல இருக்கேன், என்னால இந்த பிசினஸ் பண்ண முடியுமா? தாராளமா பண்ணலாம் சார். உங்களால டெய்லி 2 hours ஸ்பெண்ட் பண்ண முடியும் சார். இல்ல நான் சாட்டர்டே சண்டே மட்டும் தான் சார் நான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இல்ல சார் நான் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், நான் இதை வந்து ஃபுல் டைமா நான் பண்றேன், எனக்கு ஃபிக்ஸட் சேலரி இருக்கா? இருக்கு சார். அதுக்குமே ஃபிக்ஸட் சேலரி பிளஸ் இன்சென்டிவ் இருக்கு சார். எங்க இருந்தாலுமே பண்ணலாம். அதான் விஷயம் என்னன்னா அவங்க ஆபீஸ்ல அவைலபிள் இருக்கணும்,
பண்ணணும், அதே நேரம் நம்மளுக்கு கிரைட்டீரியா இருக்கு, அந்த கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணணும், அது எல்லா விஷயங்களும் இருக்கு சார். சோ அது என்ன ரீசனுக்காக கிரைட்டீரியான்றது பாத்தீங்கன்னா certain rules and regulations to be followed. ரியல் எஸ்டேட் பண்றவங்க பண்ணலாம், ஆனா அதை கரெக்டா பண்றவங்கன்னு சில பேர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்குன்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சில இருக்கும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நீங்க கால் பண்றது பட்சத்தை சொல்லுவாங்க. இதுல ஜாயின் பண்றவங்க லேடிஸா இருக்கலாமா, இல்ல 18 வயசு மேல ஆனவங்க இருக்கலாமா, இல்ல எல்லாராலையும் இந்த பிசினஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா சார் அதாவது எல்லாராலையுமே இந்த பிசினஸ் பண்ணலாம். அதாவது இப்பதான் சார் நான் காலேஜ் முடிச்சிருக்கேன், பட் ஆனா எனக்கு நெக்ஸ்ட் பிஜி பண்ணணும், அதுக்கு எனக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கூட எனக்கு பேமெண்ட் இல்லை சார், பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்ல அப்படின்னு இருக்கவங்களும் இருக்காங்க. அவங்களையுமே நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணலாம். இல்ல சார் எனக்கு 60+ ஆயிடுச்சு, வேற எங்கேயும் ஜாப் இல்ல, பட் ஆனா எனக்கு கிரெடிட்ஸ் நிறைய இருக்கு, அதை க்ளோசர் பண்ணணும். ஓகே, ரிட்டையர் ஆனவங்களும் ஜாயின் பண்ணலாம், தாராளமா செய்யலாம். ஓகே, இப்போ லேடிஸ் அவங்க பண்ண முடியுமா? தாராளமா யாரா இருந்தாலுமே லேண்ட் பஜார்ல ஜாயின் பண்ணி கண்டிப்பா லட்சமா சம்பாதிக்க முடியும். லேடிஸா இருக்காங்கன்னா வீட்டில் தான் இருக்காங்கன்னு வைங்க, அவங்களாலையும் இந்த தாண்டி ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பா செய்ய முடியும். அதான் சொல்றேன் பிரதர், ஃப்ரீலான்சர், ஹவுஸ் ஒய்ஃப், இப்போ நார்மலா வந்து அவங்க கடை வச்சிருக்கிறவங்க, இல்ல சார் நான் வந்து ஒரு இடத்துல ஆட்டோ ஓட்டுறவங்க, அயன் கடை வச்சிருக்கிறவங்க, யாரா இருந்தாலுமே சரி, சேலரி பர்சனா நான் வந்து மார்னிங் 10 to 6 ஒர்க் பண்றேன் சார், நான் ஈவினிங் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ண முடியும், 6 to 8 நான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் சார், ஏன்னா எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ண முடியுமா? கண்டிப்பா ஏர்ன் பண்ண முடியும். சரி, இப்போ இவ்வளோ சொல்றீங்க ப்ரோ, எனக்கு சில ரியல் எஸ்டேட் வந்து கம்பெனி இத்தனை வருஷமா ஃபீல்டில் இருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கைத்தன்மை இருக்கும். உங்க கம்பெனியில் என்ன நம்பிக்கைத்தன்மை இருக்கு? ஒரு கஸ்டமருக்கு நான் லேண்ட் வாங்கி தரேன் அப்படின்னும் பட்சத்தில் நீங்க எத்தனை வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கீங்க? உங்க கம்பெனி பத்தி சொல்லுங்க. பிரதர், நம்ம கம்பெனியோட பேர் லேண்ட் பஜார். திருப்பியும் ஃபர்ஸ்ட் வந்து சொல்றேன், லேண்ட் பஜார். இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 years மேல நம்ம இந்த ஃபீல்ட்ல இருக்கோம். நான் இந்த 15 yearsக்கு மேல இருக்கிற சொன்னது வந்து வெறும் அரக்கோணம்ல மட்டுமே பிசினஸ் பண்றது வெறும் 15 years-ஆ நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சோ 15 years-ஆ அரக்கோணம்ல மட்டுமே நாங்க பண்ணிட்டு இருக்கோம்னா அது என்ன ரீசன் நினைக்கிறீங்க? ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட 60 லேஅவுட்க்கு மேல போட்டுருக்கோம் சார். சோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கும் சரி, எக்ஸிக்யூட்டிவ்க்கும் சரி, இன்னும் வந்து அவங்களுக்கு மேக்ஸிமம் செய்ய முடியுமோ. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மார்க்கெட்டரோ இல்ல வந்து ஒரு கஸ்டமரோ நம்ம கிட்ட வந்து வாங்குறாங்க, பிளாட் வாங்குறாங்க, 5 years கழிச்சு எனக்கு சேல் பண்ணும் சார் அப்படின்னா லேண்ட் பஜார் சப்போர்ட் ஃபார் தட் ஆல்சோ. ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை லேஅவுட்ஸ் இருக்கு? சார் இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து 7 லேஅவுட் இப்போ வந்து கரண்ட்லி அவைலபிள் இன் அரக்கோணம் சார். ஓகே, ஸோ அதில் ஒன் ஆஃப் த லேண்ட் தான் இது என்ன? ஆமா கண்டிப்பா. இப்போ நம்ம ஒன் ஆஃப் த லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் அவென்யூன்னு சொல்லிட்டு, ஸோ நம்மளுக்கு ஸ்டேட் ஹைவே 126 அதுக்கு மேலேயே ஸ்டேட் ஹைவே மேலேயே இருக்கு. இந்த ஸ்டேட் ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் ஹைவேயோட கனெக்டிவிட்டி ஆகுது. நேஷனல் ஹைவே வந்து திருப்பதி சார். இப்போ கன்னியாகுமரி டு திருப்பதி போற அந்த ஹைவேக்கு கனெக்ட் ஆகிற ரோடு, மெயின் ரோடு. ஓகே, எனக்கு அரக்கோணம் பத்தி தெரியாது. அரக்கோணத்துல நான் இப்போ இறங்குறேன்னு வைங்க, அரக்கோணத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு இங்க வழியை சொல்லுங்க, என்னென்னலாம் இருக்கு அரக்கோணத்துல? கரெக்ட் சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரக்கோணம்னா நாங்க ஏன் வந்து 15 வருஷம் பண்ணோன்றது சொல்லிடுறேன். அரக்கோணம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 6 வழியா உள்ள வரலாம் சார். 6 கோணம், which means அதுதான் அரக்கோணம். 6 கோணம் வழியாவும் உள்ள போலாம், வெளிய போலாம். சோ அதுதான் வந்து மேஜர், அதாவது ஒரு ஜங்ஷன் சார். அரக்கோணம்ன்றது ஒரு ஜங்ஷன். ஆமா, அந்த அரக்கோணம் ஜங்ஷன் தான் போட்டிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன்ல. ஆமா சார், இது அரக்கோணம் ஜங்ஷன்ன்றது ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க. எப்படி வந்து இப்ப தாம்பரம்ன்றது இப்ப டெர்மினலா மாத்திருக்காங்க. இப்ப சென்ட்ரல் பத்தல, அதுக்கு எக்மோர் போச்சு, எக்மோர்ல இருந்து அடுத்து தாம்பரம் போச்சு. சோ இப்ப தாம்பரமும் வந்து பத்தல, அந்த பக்கம் போறதுக்கு எல்லாத்துக்கும் சவுத் சைடு எல்லாமே இருக்கு சார். அதே மாதிரி கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு சார். நான் இன்னொன்னு கேக்குறேன் சார், இப்ப கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுன்றது ஒண்ணு வந்தது, அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல எவ்வளவு தெரியுமா போயிட்டு இருந்தது? 400 600 அப்படிதான் போயிருக்கா. ஆமா சார். சோ இப்ப அந்த விஷயம் அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு அதிகமாக போகுது இங்க அரக்கோணம்லாம். நீங்க நம்ப முடியுமா? அப்போ இந்த இடத்துல என்னதான் கொண்டுட்டு வராங்க கவர்மெண்ட்ல சார்? அதாவது இப்ப நம்மளுக்கு சவுத் சைட்ல வந்து ஒரு கிளம்பாக்கம்ன்ற ஒரு பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்தாங்க சார். இப்ப அது வந்ததுமே நம்மளுக்கு வந்து அதிகமான டெவலப்மெண்ட் அந்த இடத்துல 4000 ரூபாய் போகுது ரேட்டு, 10x. ஸோ 10x டெவலப்மெண்ட் நடக்கிற ஒரு இடம், அது எந்த இடம் அதை கரெக்டா நம்ம பார்த்து சேர்க்கிற ஒரே நிறுவனம் லேண்ட் பஜார். அதே மாதிரி தான் அரக்கோணம். அரக்கோணம்ல 6 வழியா உள்ள வரலாம், வெளியில போகலாம். அதாவது இப்போ ஒரு பிளாட் வாங்குறீங்க, ஒரு இடத்துல வீடு கட்டுறீங்க அப்படின்னாலே மேஜரான தேவை வந்து டிரான்ஸ்போர்ட் சார். ஆமா, அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபர்ஸ்ட் இங்க அரக்கோணம்ல இருக்கு. அது நம்ம சைட் வாசல்ல வண்டியை போயிட்டு வந்துதான் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்றது பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு சவுத் சைடு எல்லாமே பக்கத்துல, சென்னைக்கு பக்கத்துல, சென்னைக்கு மிக அருகில் அப்படின்னு சொல்லிட்டு திண்டிவனம் வரைக்கும் போயிட்டாங்க சார். ஆமா, கண்டிப்பா திண்டிவனமே சென்னை தான். ஆமா, ஏன்னா இப்ப திண்டிவனம் பாத்தீங்கன்னா 130 கிலோமீட்டர் சார் நம்ம சென்னையில. இல்ல இப்ப நியூஸ்ல கூட பாத்தீங்கன்னா மதுரகம் தாண்டி நம்ம மாமோண்ட் வரைக்குமே சிஎம்டி அப்ரூவல் போயிடுச்சு சார். அது மட்டும் இல்ல, நம்ம அரக்கோணமே வந்து சிஎம்டி லிமிட் குள்ள கொண்டு வராங்க. சென்னையில இருந்து சவுத் சைடு போறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப செங்கல்பட்டு வரைக்கும் போயிடுச்சு சார். ஆமா, அப்ப அது டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு சார்.
இந்த பக்கம் போகும்போது நம்மளுக்கு ஆந்திரா வரைக்கும் போயிடுச்சு சார். ஆமா, திருவள்ளூர் தாண்டி போச்சுன்னா ஆந்திரா. திருத்தணி தாண்டோன்னே ஆந்திரா. ஆமா. சோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு டெவலப்மெண்ட் லொகேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தான் சார், வெஸ்ட் சைடு தான் சார். வெஸ்ட் சைடு ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுல தான் இண்டஸ்ட்ரியல் காரிடோர் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் காரிடோர்ன்றது இந்த லொகேஷன் சுத்தி இருக்கு சார். ஃப்ரம் பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட்டா இருக்கட்டும். ஸோ நம்மளுக்கு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப சொன்ன மாதிரி நிமிலி, பணப்பாக்கம். இங்க இருந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸோ சரி, ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு தூரம் சார்? நம்ம அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் 7 கிலோமீட்டர். ஓகே. அந்த அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனை சுத்தி நம்மளுக்கு எல்லாமே இருக்கு சார். அதாவது ஸ்கூல்ஸா இருக்கட்டும், காலேஜஸா இருக்கட்டும், நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸா இருக்கட்டும், எல்லாமே நியர்பை தான் சார். ஓகே. இப்போ நீங்க வந்து நான் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நான் கொடுக்குறேன் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு ரொம்ப ரூரல் ஏரியா கூட்டு போயிட்டு காட்டல. ஓகே சார். நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா பிஷப் சாலமன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு சார். இதை விட வேற என்ன சார் வேணும்? அதே மாதிரி இங்க நியர்பை கம்பெனிஸ் நிறைய இருக்கு மக்கள். இதை பாருங்க, கம்பெனி பஸ் போகுது பாத்தீங்களா? ஸோ அங்க வேலை செய்யறவங்களும் கூட இங்க சைட் வந்து நீங்க விசிட் பண்ணி பார்க்கலாம். இதோ பஸ் கூட போகுது பாருங்க, பஸ் ரூட். அப்புறம் இது காஞ்சிபுரம், அரக்கோணம், பணப்பாக்கம். ஆமா, பணப்பாக்கம்ல இருந்து போற பஸ். ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் லேண்ட் வாங்கணும்னா ஆஸ் பர் கஸ்டமரா என்னால் லேண்ட் வாங்க முடியுமா? கண்டிப்பா சார், கண்டிப்பா பண்ணலாம். ஸோ நான் திருப்பி சொல்றதுதான், லேண்ட் பஜார் ஒன்லி ஃபார் த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதை வந்து இது டைரக்ட் ஓனர் பர்ச்சேஸ். ஸோ நம்ம அப்படியே வாங்கி தான் நம்ம வந்து சேலிங் கொடுக்குறோமே தவிர ஸோ நம்ம வந்து மீடியேட்டரோ இல்லை வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது சார். வெரி ப்ரொஃபஷனலாக நம்ம செய்கிறோம் சார். ஓகே சார். என்ன அப்ரூவ்டு இது சார்? இது டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் சார். ஓகே. இது டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் கிட்டத்தட்ட 205 பிளாட் இருக்கு சார். ஓகே. கமர்ஷியல் பிளாட்ஸ் இருக்கு, கார்னர் பிளாட்ஸ் இருக்கு, எல்லா ஃபேஸிங்லயும் அவைலபிள் இருக்கு பிளாட்ஸ். ஸோ உங்களுக்கு பக்கத்துலயே உங்களுக்கு சுத்தி வீடுங்க தான். உங்களுக்கு உடனே குடி வரணும் அப்படின்னாலுமே ஆப்டா இருக்கும். ஸோ நிறைய ஸ்கூல் வேன்ஸ் கூட இந்த சைடில் போயிட்டு வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு நியர்பை ஸ்கூல்ஸ் நிறைய இருக்குண்ணே. கண்டிப்பா சார். சார் நம்ம சரௌண்டிங் வெறும் ஒரு கிலோமீட்டர் மட்டும் எடுத்துக்கோங்களேன். 1 கிலோமீட்டர்ல 4 ஸ்கூல் இருக்கு. அதுல கவர்மெண்ட் ஸ்கூலும் 2 இருக்கு, அதுல பிரைவேட் ஸ்கூலும் 2 இருக்கு. நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பிரைமரி அண்ட் இது செகண்டரி ஸ்கூல் இருக்கு. சோ இது எல்லாமே வந்து க்ளோஸ் டு அவர் சைட். அரக்கோணம் ஒரு டெர்மினல் சார். டெர்மினல்னா என்னன்னா சார், அங்க இருந்து தான் எல்லாத்துக்குமே ட்ரெயின் போகும் சார். ஓகே. ஸோ அப்பனா ஒரு ஹப்பா டிக்கெட் கவுண்டர்ஸ் சார். அதாவது இப்போ டிக்கெட் கவுண்டர் நான் சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு புக்கிங் கவுண்டர் இங்க கட்டிட்டு இருக்காங்க. ஒரு புக்கிங் கவுண்டர் ஏன் இப்போ கட்டிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க பார்க்கலாம் புக்கிங் கவுண்டர் வந்து க்ளோசிங்ல இருக்கும். ஸோ பக்கத்துலேயே ஒரு பெரிய புக்கிங் கவுண்டர், பெரிய பில்டிங் கட்டிட்டு இருப்பாங்க. ஏன் அவ்வளோ பெருசு பில்டிங் கட்டுறாங்கன்னா, சென்னை சென்ட்ரலை விட அதிகமாக இங்கே பாப்புலேஷன் வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த லெவலுக்கு நம்மளுக்கு வந்து பாப்புலேஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு புக்கிங் கவுண்டர் வேணும். ஓகே. அதை பிளான் பண்ணி தான் கவர்மெண்ட் பண்ணுது. நம்மளோட லேண்ட் பஜார் என்ன விலையில இருந்து என்ன விலையில வைக்க மக்களுக்கு கொடுத்துருக்கோம் லேண்ட் எல்லாம்? சார் அதாவது நாங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே அரக்கோணம்ல 40 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணோம் சார். 40 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 40 ரூபா சார். என்ன சார் சரியா? இப்பெல்லாம் 40 ரூபாய்க்கு லேண்ட் வித்தீங்களா? 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க சார் இருந்தீங்களா? என் கண்ணில் படாம விட்டீங்க. 40 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி 40 ரூபா ஒரு சதுரடிக்கு சேல் பண்ணோம் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கோவிலும் நம்ம கட்டியிருக்கோம். ஒரு 10 கோவில் சேர்ந்த மாதிரி நம்ம வந்து கொட்டியிருக்கோம். அதை நம்ம கவர்னர் வந்து ஓபன் பண்ணியிருக்காரு சார். இப்போ ஸ்கொயர் ஃபீட் வந்து 750 ரூபா சார். ஓகே. ஸோ இதுல வந்து 750 ரூபா கொடுத்து எப்படி மேனேஜ் பண்றீங்க சார்? இன்னொரு ஷாக்கிங் நியூஸும் சொல்றேன். சாரோட சப்ஸ்கிரைபருக்காக ஒரு மாசத்துல அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க, புக்கிங் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே 150 ரூபா கரெக்ட் பண்ணி 600 ரூபா ஒரு சதுரடி கொடுக்குது சார். உங்களுக்காக ஒரு இடமும் பார்த்து கம்மி பண்ண சொல்லி கேட்பேன். ஆனால் சாரே வந்து 100 ரூபா கம்மி நீயே கேட்காதா, நானே ஒரு 150 ரூபா கம்மி பண்ணி தரேன்னு சொல்லி 150 ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறாரு. கண்டிப்பா இது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இப்போ இந்த இடத்துல நிறைய ரியல் எஸ்டேட் நானும் பார்த்துருக்கேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் வருவாங்க, பேமெண்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் என்னால் அந்த லேண்டை முடிக்க முடியல அப்படின்னு பட்சத்தில் கொடுக்குற அட்வான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது திருப்பி கொடுத்துருவீங்களா? இல்லை சார் அதாவது 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறதுனால சொல்றேன். ஒன்று அவங்களும் நாங்களும் இது வரைக்கும் 1-to-1 மீட் பண்ணதே கிடையாது. ஸோ 1-to-1 மீட் பண்ணாத ஒரு அறிமுகமே இல்லாத ஒரு பர்சன் கிட்ட அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டா அவங்க வீட்டுக்கு போவாங்க. அவங்க என்ன ஏதுன்றது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் அவங்க சைட் விசிட் நாங்களே ஃப்ரீ கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். டைரக்டா வந்து சைட் பார்க்கலாம். அட் சேம் டைம் சைட்டு பிடிச்சிருந்தா மட்டும் புக்கிங் பண்ணலாம். ஸோ 4 பேருக்கு முன்னாடி நல்லா வாழணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கவலையே வேணாங்க. ரியல் எஸ்டேட்டு ஒரு சூப்பரான பிஸ்னஸ். அதில் நிறைய பேர் நிறைய விஷயமா நிறைய பண்ணிட்டு இருந்தாலுமே கரெக்டான விஷயம் யார் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஜாயின் பண்ண முடியுமா? உங்களோட வாழ்க்கை தரத்தை கரெக்டான வழியில் உயர்த்த முடியும். அதே மாதிரி யார் கையும் கடைசி வரைக்கும் நம்பிட்டு இருக்க வேணும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் ரிட்டையர் ஆனாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காலும் சரி, காலேஜ் படிக்கிறாலும் சரி, யாராக இருந்தாலும் இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம். இது ஒரு நல்ல பிஸ்னஸ். எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க, ரியல் எஸ்டேட் புரோக்கர்னு நினைப்பாங்க.
அந்த புரோக்கர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாதுங்க. இது ஒரு கம்பெனில எம்ப்ளாயா வேலை செய்ய போறீங்க. எம்ப்ளாயி தான். அதுவும் சேலரிடு எம்ப்ளாயி, மந்த்லி சேலரி எம்ப்ளாயி ப்ளஸ் இன்சென்டிவோட நீங்கள் லேண்டு கொடுக்குற பட்சத்தில் முடிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இன்சென்டிவும் கிடைக்கும். இந்த இடத்தாண்ட சேர்ந்து வேலை செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு சேலரியும் கிடைக்கும். ஸோ சேலரி ப்ளஸ் இன்சென்டிவோட சேர்த்து உங்கள் வாழ்க்கை திறனை உயர்த்தி நீங்களும் இவங்கள மாதிரி ஆடி காரு பென்ஸு கார்லாம் வாங்கிட்டு எப்போதான் வரணும் அந்த மாதிரி வரணும். எல்லாரும் வந்து லேண்ட் பிஸ்னஸ் பண்ணுறது வந்து 3 விஷயத்த வந்து சந்தோஷப்படலாம். ஒன்று, லேண்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, ரொம்ப சந்தோஷப்படலாம். ஏன்னா நம்மளால ஒருத்தவங்க இடம் வாங்கி வீடு கட்டி அவங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ரெண்டாவது, உணவு பிஸ்னஸ் பண்ணும்போது நம்மளால அவங்க நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டு திருப்தியாக போகிறாங்கன்ட்டு. மூணாவது, எல்லாத்துக்கும் நல்லது செய்யுது. இது 2மே செஞ்சாலே எல்லாருக்கும் நல்லது செய்கிறது சேர்ந்து வந்துடும். ஸோ வாங்க வந்து சைட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி தெரிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா சந்திர போய் எடுப்பார், எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லுவார். ஸோ நிறைய இது போய் உங்களுக்கான பட்ஜெட்டான இடம் வீடு உங்களுக்கு என்னென்ன யூஸ் ஆகுமோ எல்லாமே நான் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நல்ல விஷயமா நிறைய பண்ணிட்டு இருக்கேன். டைரக்ட் ஓனர்ஸாக ஏன் பண்ணுறேன்னா, என் மக்கள் எங்கேயும் போய் ஏறாமக்கூடாது, ஸோ கரெக்டான விஷயத்த கரெக்டான ஆளுங்க போய் சேரணும்னு சொல்லி டைரக்ட் ஓனர்ஸாக நிறைய தேடி பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பிரச்சனைலாம் வருதுங்க, அதனால் டைரக்ட் ஓனர் பண்ணுறதுனால. ஸோ அதனால் ஏதாவது முடிஞ்சால் ஒரு லைக்கு கமெண்ட் ஷேர்லாம் பண்ணுவீங்க, ரொம்ப அடிக்கிறாங்க. ஸோ முடிஞ்சால் ஒரு லைக்கு கமெண்ட் ஷேர்லாம் பண்ணிங்கன்னா அப்படியே பெல் பட்டன் அடிச்சிங்கன்னா எனக்கு அந்த அடியெல்லாம் தாங்கிறதுக்கு ஒரு சக்தியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அடுத்த வீடியோ மீட் பண்ணலாங்க. நான் உங்கள் ஐடியா பண்ணி நான் உங்கள் சந்துரு, லேண்ட் பஜார்லேருந்து. ஓகே பை. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.